ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப்பு ரெசிபி பார்க்கலாங்க. கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாங்க. இது லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ நான் வாழைத்தண்டை ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குட்டியாக கட் பண்ணி சேர்க்கும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூனு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூனு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே மல்லி இலை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோங்க, அதை கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது சூப்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க, சூப்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம சூப்பு ரெடி பண்ணிட்டோங்க. ரொம்ப ஹெல்த்தியான சூப்புங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.